ஹாய் கைஸ். பார்த்தீங்கன்னா என் லேப்டாப்பில் இதுமாரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. பிளிங்க் ஆகி ஸ்க்ரீன் கிடைக்குது. ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. எந்த எந்த செட்டிங்ஸும் போக முடில. எதை அழுத்தினாலும் வரமாட்டிருக்கு. அதை வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரீஸ்டார்ட் பண்ணணும். அதை எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்னா லாக் பட்டன் அழுத்துங்க. இந்த கவர்மெண்ட் லேப்டாப் மாடல் பார்த்தீங்கன்னா லெனோவோ E4115. அது எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுமாரி வந்துடுங்க. ஏன்னா லாக் பண்ணால் தான் சிஸ்டம் லாக் பண்ணால் மட்டும்தான் இதுமாரி ரீஸ்டார்ட் பண்ண முடியும். ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிக்காங்க. ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ரீஸ்டார்ட் கொடுங்க. அப்படின்னா தான் நானே விட்டுட்டேன். பட் இந்த செட்டிங்ஸ் வந்தோட்டி ட்ரிபிள் ஷூட்டுக்கு போய் என்டர் கொடுத்துக்காங்க. அடுத்தது அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் செட்டிங் என்டர் கொடுத்துக்காங்க. அது ரீஸ்டார்ட் கொடுத்துக்காங்க. ரீஸ்டார்ட் கொடுத்தோன்னா திருப்பியும் வரும். ஸ்டார்ட் அப் செட்டிங் வந்துருச்சு. இதில் வந்து எனேபிள் டீபக்கிங், எனேபிள் பூட் லாக்கிங்லாம் இருக்குது. நமக்கு என்ன செட்டிங்ஸ் வேணும்னா பார்த்திங்கன்னா எனேபிள் சேஃப் மோட் ஆன் பண்ணணும். எனேபிள் சேஃப் மோட் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா யூஸ் நம்பர் கீ ஃபங்க்ஷன் கீ F1லேருந்து F9. நமக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷனு F4 அழுத்திக்கலாம். பாருங்க, F4 அழுத்துறேன். F4 ஒர்க் ஆகலைன்னா 4 அழுத்துங்க. பாருங்க, போயிடுச்சு சேஃப் மோடுக்கு. பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சேஃப் மோட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா கமாண்டில் போயிட்டு டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னு கொடுங்க. ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே அடாப்டர்ஸ் அதுக்கு போயிருங்க. போயிட்டு எனது பார்த்திங்கன்னா AMD TM-R4 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அது போயிட்டு இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணோம். வாங்க அதை அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் டிவைஸ் கொடுத்துடலாம். டெலீட் த டிரைவர் சாஃப்ட்வேர் தி டிவைஸ்னு இருக்குது. அது டிக் கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் அடிச்சிடலாம். ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னா செட்டப் வந்துடுச்சு. இப்போ அது பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. பிளிங்க் ஆகிட்டு இந்த ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து எந்த செட்டிங்ஸ்னாலும் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இன்னும் வந்து ரெஃப்ரெஷ் கூட பண்ண முடியாது. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் இதுமாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது சால்வ் பண்ண முடிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.